Daily. Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள நெடிமொழியனூர் கிராமத்தில் பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சி மகிழம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி சேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு மகிழம் சட்டமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டியை அமைத்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் பேசிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்துவிட்டதாகவும் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியை பாதியில் நிறுத்திய ஏழை மாணவியின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விலைவாசி ஏறி போச்சு. அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, எண்ணெயிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, மின்சார கட்டணத்துலேருந்து, நிலவரியிலேருந்து, பத்திர கட்டணத்துலேருந்து, எல்லா பால் வரியிலேருந்து, உர விலையிலேருந்து, எல்லாம் சிமெண்ட், மண், கம்பி, கூடு கட்ட முடியாது, எல்லாம் ஏறி போச்சு. உயராத கட்டணமே இல்லை. சராசரியாக தத்திரபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறதுலாம் செலவாயிடும். மினிமம் தத்திரபட்சம் ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி செலவு அதிகமாகிடும். ஆனால் நீ 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எதை கேட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எதை கையில் 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லி இது ஒன்று பண்ணிட்டாலே போதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நாம் கொண்டு 1500 கொடுக்குறோன்னு சொன்னோம். நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம 1500 கொடுத்துருப்போம். ஈவன் 1000 ரூபாய் கொடுக்குறது. நம்ம அதிமுக ஆட்சிக்கு அன்றைக்கி வந்து இந்த 2008 வந்தால் நம்ம 1500 கொடுத்துருப்போம். 1500 மட்டும் இல்லை, அந்த தாலிக்கு தங்க அப்படியே நடந்திருப்போம், லேப்டாப் அப்படியே கொடுத்துருப்போம், மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்துருப்போம், பசுமை வீடு கொடுத்துருப்போம், அந்த ஓய்வூதிய தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னோம், வைத்தியம் கொடுத்துருப்போம். நம்ம இருக்கும்போது 58 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம். இப்போ 28 லட்சம் பேர் தான் தரோம். கொஸ்டான் வந்து போச்சு. 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு அதில் பாதி பேர் எடுத்துட்டோம். இந்த திட்டம் அம்மா கொண்ட எல்லாமே வந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்கோம்.